ஹாய் ஆல். இன்றைக்கி ஒரு க்ரீன் கலர் ஒரு அவுட்ஃபிட் மேக்கிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோடய புது பேக்கை ஷோ ஆஃப் பண்ணுறேன் நல்லாவே. அப்படியே நாங்கள் கிளம்பி சோர்சிங் பண்ண போனோம். ஃபேப்ரிக்ஸ்லாம் வாங்கிட்டு ப்ராப்பராக இருந்தால் தான் பிளான் பண்ணி பண்ண முடியும்னு. இந்த க்ரீன் கலர் வந்து நான் ஆல்ரெடி ஹைதராபாத்தில் வாங்கியிருந்தேன். என்னோடய ஹஸ்பண்டும் வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அடுத்து எல்லாமே வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போய் சரி நம்ம நார்மலாகவே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் பீட் ஒர்க்குன்றதுனால என்னால் கட் பண்ணவே முடியலை. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி கொஞ்சம் காஸ்ட்லி ஃபேப்ரிக் வேறு கொஞ்சம் மெதுவாகவே கட் பண்ணேன். பட் உங்களுக்கு டைம் லேப்ஸில் போட்டிருக்கனால ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கட்டிங் மட்டும்தான் என்னால் முடிக்க முடிஞ்சிச்சு. அடுத்து ஓகே நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு ஆட்டோவில் சரியான டிராஃபிக்கில் தான் போனேன். அப்புறம் ஸ்டிச்சிங்கும் என்னால் பண்ணவே முடியலை. நிறைய பீட்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டிச் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக்கை. அப்புறம் பொறுமையாக எல்லாமே கட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக கட் பண்ணும், இல்லைன்னா நல்லாவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக கட் பண்ணி அது ஒரு வழியாக முடிச்சிட்டேன். அடுத்து ஸ்கர்ட் பார்ட்டுக்கு போயிட்டு அதில் நல்லாவே கட்டிங் பண்ணிட்டோம். ஆல்ரெடி பேட்டர்ன் போட்டு வச்சுருந்தேன் நான். ஸோ அதை அப்படியே கட்டிங் மட்டும் பண்ணிவிட்டு ஃபுல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்படியே எப்படியோ ஒரு ஒன் டேக்குள்ளே பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதேமாதிரி ஒன் டேக்குள்ளே பிளான் பண்ண மாதிரியே பண்ணி முடிச்சிட்டோம். ஃபைனலாக முடிச்சுட்டு கொஞ்சம் என்னோடய பேஜ்க்காக கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே மேனிக்வினில் போட்டு எடுத்துட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் டேவே நான் அதை வியர் பண்ணுற பிளானில் தான் இருந்தேன். அதனால் அதை வியர் பண்ணியும் உங்களுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன் கிளிப்ஸ் எல்லாம்.